ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 சம் அப்படின்ற கொஷின். இது லீட் கோடில் ஈஸி லெவல் அரே ப்ராப்ளமில் இருக்கிற ஃபர்ஸ்ட் கொஷினே இதுதான். இந்த 2 சம்ன்றது மோஸ்ட் ஆஃப் த இன்டர்வியூவில் வந்து கேட்குற ஒரு கொஷின் தான். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு அரே ஆஃப் இன்டிஜர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த அரே ஆஃப் இன்டிஜர்ஸ் கொடுத்துட்டு ஒரு டார்கெட் நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த டார்கெட் நம்பர் என்னன்னா, இந்த அரே ஆஃப் இன்டிஜர்ஸில் ஏதோ ஒரு நம்பர் ஆட் பண்ணால் இந்த டார்கெட் நம்பர் வரணும். அதுதான் இந்த 2 சம் கொஷின்ஸ். இந்த 2 சம் கொஷினில் நம்மளுக்கு வந்து அவுட்புட் என்ன வரணும்னா, நம்ம இண்டெக்ஸ் கொடுக்கணும். எந்த 2 நம்பர் ஆட் பண்ணுறோமோ அந்த 2 நம்பரோட இண்டெக்ஸ். இப்போ 2, 7 தான் டார்கெட் வந்து 9. ஓகேங்களா? இப்போ அந்த 2, 7ஓட இண்டெக்ஸ். இந்த 2 வந்து 0, 7 வந்து 1. இந்த இண்டெக்ஸ் தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, இது 2 மெத்தடில் போட போகிறோம். ஃபர்ஸ்ட் ப்ரூட் ஃபோர்ஸ் எல்லா காம்பினேஷன் யூஸ் பண்ணி எங்கே அந்த 2 எலமெண்ட் இருக்குது அந்த டார்கெட் சம் இது பண்ணுற மாதிரி அந்த ஒரு மெத்தட். அண்ட் தென் ஆப்டிமைஸ் சொல்யூஷன் ஒரு டைம் காம்ப்ளெக்சிட்டியை கன்சிடர் பண்ணி நம்ம வந்து ஹேஷ் மேப் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். 2 சொல்யூஷன் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் போடுறதுல நார்மலானது சைஸ் எடுத்துருக்கோம் அரேயோட சைஸ்க்காக. அப்புறம் டார்கெட் வந்து அந்த டார்கெட்டு சம் நம்பர் வாங்குறதுக்காக அரே வாங்கிக்கிறோம். சைஸ் வாங்கிட்டு அரே எலமெண்ட்ஸ்லாம் இன்புட் எடுத்துக்கிட்டு டார்கெட் சம்மும் இன்புட் எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து மெத்தட் வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் மெத்தட். இந்த ப்ரூட் ஃபோர்ஸ் 2 மெத்தட் சொன்னல, அது வந்து ஒன்று ப்ரூட் ஃபோர்ஸ், இன்னொன்று ஹேஷிங். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் பார்ப்போம். இதை வந்து கமெண்ட் போட்டுருவோம். ஃபர்ஸ்ட் ப்ரூட் ஃபோர்ஸ். ப்ரூட் ஃபோர்ஸ்க்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன், டார்கெட் இண்டெக்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன். அதுக்கு வந்து அரே, அப்புறம் நம்ம சைஸு, அப்புறம் டார்கெட், இந்த மூணுத்தையும் நம்ம இன்புட் கொடுக்குறோம். அந்த டார்கெட் இண்டெக்ஸ் இது சிம்பிள் தான். ப்ரூட் ஃபோர்ஸில் எல்லா காம்பினேஷனும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து டார்கெட் இண்டெக்ஸஸ். ஒரு இன்டீஜர் அரே வச்சுருக்கேன் வித் வேல்யூ 2. ஏன்னா நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறது ஒரு 2 வேல்யூ இருக்கிற ஒரு இன்டீஜர் அரே. அதை நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ அதனால ஒரு இன்டீஜர் அரே 2 வேல்யூ இருக்க மாதிரி வச்சுருக்கேன். அதில் தான் நம்ம இப்போ போய் அந்த இண்டெக்ஸை ஓட போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இதில் என்ன பண்ண லாஜிக்னா, ஃபர்ஸ்ட் நான் எழுதிக்கிறேன். கொஷின் வந்து இப்போ ஒரு அரே வச்சுக்கோங்க. நம்ம அரே வந்து 2, 7, இதை நம்ம அரே. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம லூப்பில் வந்து இந்த சைஸ்க்கு, இந்த அரேயோட சைஸ்க்கு நம்ம ஐட்ரேட் பண்ண போகிறோம் 2 லூப்பும். ஃபர்ஸ்ட் இந்த கேரக்டர் 2 எடுத்துப்போம். 2 எடுத்துக்கிட்டு அதுக்கு அடுத்து இருக்கிற கேரக்டர், இந்த ஃபர்ஸ்ட் லூப் வந்து 0th இண்டெக்ஸ்லேருந்து ஆரம்பிக்கும். செகண்ட் லூப் வந்து அதுக்கு அடுத்த கேரக்டர் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்லேருந்து அதுக்கு அடுத்த கேரக்டர்லேருந்து ஆரம்பிக்கும். இப்போ இந்த 2வையும் அதுக்கு அடுத்த கேரக்டரும் சம் பண்ணி பார்க்குறோம். அது டார்கெட்டாக இருந்துச்சுன்னா, இஃப் இட் இஸ் டார்கெட் அப்படின்னு ஃபைன் பண்ணிட்டோம்னா, நம்ம ஒரு இன்டிஜர் அரே போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதோடைய 0th இண்டெக்ஸில் இந்த ஐ போட்டுடுறோம். அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் நம்ம இந்த ஜே, இதுதான் செகண்ட் எலமெண்ட், அந்த இண்டெக்ஸோட எலமெண்ட்டை வந்து போட்டுடுறோம். இதில் நமக்கு ஸ்டார்டிங்லேயே கிடைச்சதால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி தெரியுது. ஓகே, இதை எடுத்து மாற்றிருந்தாலும்